நேற்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு ஸ்பீச்சை கேட்டு நான் மெய்சிலிருந்து போனேன். உண்மையிலேயே நம்மளாம் கனவுல யோசிச்சிருப்போம்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ தப்பு நடக்குது, நம்மலாம் இந்த இடத்த மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்மளே கனவுல அப்படியே சிந்தனையில் அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருப்போம் இல்லையா ட்ரீமில். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அண்ணன் செஞ்சுருக்காரு. முக்கியமாக அந்த தனியார் பள்ளிகளுடைய கல்வி கட்டணம், அந்த கல்வி கட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அது ஒரு கணக்குக்குள்ளேயே வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நம்ம புலம்பிக்கிட்டே இருந்திருப்போம். என்னப்பா இது, கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் தரமான கல்வி கிடைக்கிறதில்ல, பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா பையனுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்க்குறோம். ஆனால் அங்கே எக்கச்சக்க ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரிய அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குன்னு நிறைய குமுறிக்கிட்டு இருந்தாங்க. அதை ரொம்ப எளிமையாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தனியார் பள்ளிகளுக்கு ஒரு அசோசியேஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு ஆர்டரே கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷம் வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத வெளிப்படைத்தன்மையோட டிஸ்பிளே பண்ணணும். இந்த கிளாஸுக்கு இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ப்ராக்டிக்கலாக தனியார் பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். இந்த அதிமுக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நடத்தக்கூடிய அந்த கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லாம் கூட இதில் சேரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, வரக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எங்களால் செலவு பண்ணி எங்களால் ஈடு கட்ட முடியல. அது தாண்டி ஒரு என்ஓசி வாங்குறதுக்கோ ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கோ எங்களை லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணாலுமே லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னும் போது லஞ்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எப்படி எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்? அதனால் சில விஷயங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி தான் எங்களால் செலவு குறைக்க வேண்டியிருக்கு, இல்லைனா ஃபீஸை ஏற்ற வேண்டியிருக்கு. இதையெல்லாம் பண்ணி தான் நான் இந்த ஸ்கூலை ரன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி பல குமுறல்கள் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கலையிற மாதிரி நேற்று தனியார் பள்ளிகளுடைய சங்க தலைவர் நேற்று பேட்டி கொடுத்துருந்தாரு. நேற்று அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் பேசும்போது, இதுதாங்க அந்த பேப்பரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு காட்டுறாரு. இந்த பேப்பரு இன்னைக்கு வந்தோம், பேசணும், எல்லா ஆவணங்களையும் காட்டணும், சரியா இருந்தது, எங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இன்னைக்கு என்ஓசி வாங்கியிருக்காங்க. இதை வாங்குறதுக்கு 25 லட்சம்லேருந்து 50 லட்சம் வரைக்கும் நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கோம். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாலும், எல்லா நாம்ஸையும் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாலும், லட்சக்கணக்கில் நாங்கள் கொட்டி கொடுக்கும்போது நாங்கள் எங்கெங்கே போவோம் அப்படின்ற ஒரு குமுறல் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு மாதத்துக்குள்ளாரியே இவ்வளவு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குதுங்க. அதுலேயும் கடந்த 5 வருஷமாக நாங்கள் பட்ட துன்பம் துயரமும் இருக்கே, ஸ்கூல் நடத்த முடியலமா இல்லை மூடிட்டு போயிடலாமான்ற அளவுக்குலாம் நாங்கள் யோசிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பிக்கலும் புடுங்கலுமா, நாங்கள் காசை கொடுத்தாலுமே என்ஓசி கொடுக்காம, காசை கொடுத்தாலுமே எங்களுக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்காம, எல்லாமே ப்ராப்பராக இருந்தோம். எந்த தவறும் செய்யாமல் நாங்கள் லஞ்சம் கொடுத்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டுகளாக அந்த ஆட்சியாளர்கள் செஞ்சாங்க. மறைமுகமாக பல மாஃபியாக்கள் இங்கே இயங்கிட்டு இருந்தது இந்த பண வேட்டையில். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஜீரோ ஃப்ரீயாக அந்த என்ஓசியை எங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது வியப்புத்தக்க விஷயமா இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கு. இதுதாங்க மாற்றம். இதுதான் மாற்றமா நீங்களே இப்போ கேளுங்க. இதுதான் மாற்றம். எங்க இத்தனை வருஷமாக கொள்ளை அடிச்சுக்கிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம், கடமையை செய்கிறத சாதனையாக பேச வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்ஓசியை கொடுக்கறது அப்படின்றது பள்ளி கல்வித்துறையோடைய டியூட்டி. அவங்க என்ன செய்யணும்? அந்த பள்ளிக்கு ஆய்வுக்கு போகணும், அந்த பள்ளி தரமான கல்வியாக இருக்கா, அந்த பள்ளியில் ஆபத்தான நிலைகள் ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா, பாதுகாப்பு எப்படி இருக்குது, சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, கழிவறை எப்படி இருக்குது, உணவுகள் எப்படி இருக்குது, இப்போ இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு என்ஓசின்னு கொடுக்கணும். சரியாக இருந்தால் என்ஓசி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை கிளியர் பண்ண சொல்லி என்ஓசி கொடுக்கணும். இதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தலையாய கடமை. அதை செய்யாம தவிர்க்கிறதுக்கு, கடமையை செய்யாம தவிர்க்கிறதுக்கு பல லட்சம் லஞ்சம் வாங்கியும் அதை செய்யாம இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்த ஒரே ஒரு கையெழுத்துல என்னால் மாற்ற முடியும், ஒரே ஒரு ஆர்டரில் மாற்ற முடியும் சொன்னது மட்டும் இல்லாமல் மேடையில் பேசுறாரு அந்த மனுஷன்.
அமைச்சர் பேரை சொல்லியோ, முக்கியமா என் பேரை சொல்லி யாராவது வந்து அமைச்சருக்கு என்ன நல்லா தெரியும், அமைச்சரை எனக்கு நல்லா தெரியும், அதனால எனக்கு இது காசை கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபேவரா யாராவது வந்து கேட்டாங்கன்னா சத்தியமா அவனை ஓரங்க அள்ளி வச்சிருங்க. அவனை சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. என்னை பத்தி தெரிஞ்சவன், எனக்கு தெரிஞ்சவன் யாரும் அதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி உடைச்சிருக்காரு. இந்த மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளர்கள் பேசுனதே எனக்கு காட்டுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஆட்சியாளர் ஒரு துறையில இந்த மாதிரி லஞ்சம் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அவன் ஆளே கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்க கொடுத்தா உங்களுக்கு வேலை நடக்காதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுனதை காட்டுங்க பார்க்கலாம். இதுதாங்க மாற்றம். அந்த பள்ளி கல்வித்துறையில இன்னொரு ரிக்வஸ்டா வைக்கிறார் அதே மேடையில, என்னங்க காசு சம்பாதிச்சு எங்கெங்க கொண்டு போறோம், ஒன்றும் கிடையாதுங்க. தயவு செஞ்சு ஒரு அமைச்சரா இல்லை, உங்களுடைய சகோதரனா நான் கேட்குறேன், இந்த ஃபீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நீங்க ஏத்துற ஃபீஸ் அந்த பிள்ளைங்க தலைமையில விழுந்து அந்த ப்ரெஷர்ல அந்த பிள்ளைங்க வந்து எப்படி படிக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா சாமானியர்களுடைய குரலா அங்க வந்து தனியார் பள்ளிகளுக்கு கோரிக்கை வைக்கிறார். இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தாரே, ஆஸ்கர் நாயகன், அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அவர் என்ன பண்ணாரு? ஆக்டிங் பண்ணாரு. ஸ்கூலா போயிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய வேலையா? கேட்டா நாங்க வந்து திராவிட மாடல், நாங்க 70 ஆண்டு பாரம்பரிய கட்சி, நாங்களாம் உங்களுக்கு கல்வியே பிச்சையா போட்டோம்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மேடைக்கு மேடை ஒப்பார வச்சு புலம்புறதை விட்டுட்டு துறையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து கத்துக்கங்க. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியாளர்களை பார்த்து கத்துக்கங்க. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். இந்த பதிவு உண்மையிலேயே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினது. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து அதில் சிலாகிச்சு பேசிட்டு தான். ரொம்ப யதார்த்தமான மனிதர் தான். ஊழலை ஒழிச்சா எப்படிரா நாட்டுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும்? நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்கல்ல, இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறது எப்படின்றத சொல்லுங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் உடனடியாக தீர்க்கிறது எப்படின்னு சொல்லுங்க. இப்படிதான் நிறைய பேர் வந்து இங்க முட்டு கொடுத்து உருட்டுன்னு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு திரும்பவும் சொல்றதா தான், இட் இஸ் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு ஒரு இக்னிஷன் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த ஆட்சி. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பா அடுத்த 20 வருஷத்துக்கு மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலத்தை மாற்ற போகுதுன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சர் வாங்கலை அப்படின்னா எம்எல்ஏ வாங்க மாட்டார், எம்எல்ஏ வாங்கலைன்னா அதிகாரி வாங்க மாட்டான், அதிகாரி வாங்கலை அப்படின்னா மக்கள் கொடுக்க தேவையில்லை, மக்கள் கொடுக்கல அப்படின்னா அவன் கையிலேயே பணம் நிற்கும். தேவையில்லாத இந்த லஞ்சங்கள், ஊழல், இந்த லாவணியங்களுக்கு காசு செலவு பண்ணாம மக்களும் அவங்களுடைய சேவையை சரியா செஞ்சாங்க அப்படின்னா, இந்த அரசு நம்மளுக்கு சரியா செய்துப்பா, நம்ம எதுக்குப்பா இந்த மாதிரி சைட்ல போகணும், எதுக்குப்பா இந்த தவறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க திருந்துவாங்க. அவங்க கையில பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னா அது இந்த சொசைட்டில ஒரு சைக்கிளை வந்து கிரியேட் பண்ணும். மணி ஃப்ளோ வந்து சைக்கிளை கிரியேட் பண்ணும். பொருள் வாங்குவான், வண்டி வாங்குவான், இடம் வாங்குவான், வீடு வாங்குவான். அது ஒரு இன்டைரக்ட் ரெவென்யூ ஜெனரேஷனா மாறும். இந்த ஊழல்ல ஒருத்தங்கிட்ட குவிஞ்சி கிடக்க போற அந்த லட்சக்கணக்கான கோடிகள் மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னா அது மக்கள் பயன்படுத்த ஒரு வாய்ப்பா அமையும். அந்த பயன்படுத்துற அந்த ஒரு செலவினங்கள்ல இருந்து வரியா நம்மளுக்கு வருவாய் வரும். இதுதான் வருவாய் ஈட்டுறதுக்கான ஒரு வழிமுறை. இதை மறைமுகமா செஞ்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சா, சொசைட்டி சேஞ்சா நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.